தூரத்துல காவிரி நதிக்கு நடுவுல ஒரு அழகிய சிறிய கதவணை கட்டப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? இந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. 2 மலைகளுக்கு நடுவுல ஆறு அதை தேக்கி வச்சிருக்காங்க. அந்த மலைகள்ல மேகம் அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இந்த அணை இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பாருங்க, தூரமா இருந்து பார்த்த அந்த அணை, ஆறு இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருந்து அந்த மேகங்கள் எல்லாத்தையும் மிகவும் பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த காவிரி ஆற்றுல அந்த மேகங்கள் அதோட நிழல் பாருங்க, ஷேடோ எந்த அளவுக்கு அழகா இருக்குங்க. இந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை. அதாவது மேட்டூரிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் பவானி ஆற்றை சென்றடையும் வழியில் உள்ள 2வது கதவணை இந்த நெருஞ்சிப்பேட்டை கதவணை. முதல் கதவணை செக்கானூர் கதவணை. அதை ஏற்கனவே மற்றொரு காணொலியில் பார்த்துருக்கோம். பார்க்கலாம், லிங்க்ல கொடுக்குறோம், பார்த்துக்கங்க. இது 2வது அணை கதவணை. இதுவும் 1988ஆம் வருடம் கட்டப்பட்டது. இந்த கதவணையிலையும் பார்த்தீங்கன்னா 2 டர்பைன் இருக்கு. தண்ணியை தடுத்து நிறுத்தி கதவணை கொண்டு தள்ளி ஹை ஸ்பீட்ல கீழே விழ வைக்கிறாங்க. அந்த விழக்கூடிய வேகத்திலிருந்து 2 டர்பைனை கொண்டு 22 டர்பைனும் பார்த்தீங்கன்னா 15 மெகாவாட், மொத்தம் 30 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இப்போ டர்பைனை விட்டுருவோங்க, இந்த ஸ்கீம் இதுக்காக வரப்பட்டது அப்படின்றதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த டேமோட, கதவணை டேமோட அழகை பார்த்து ரசிப்போம். பாருங்க, எடுத்து ஒன்று எச்சரிக்கை போர்டு வச்சிருக்காங்க கவர்மெண்ட் சைடில். எக்காரணத்தை கொண்டும் தண்ணியில இறங்கிடாதீங்க. அழகா இருக்கேன்னு நினச்சிட்டு, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா ஆபத்தான பகுதி. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆழமான பகுதி. இப்போ இந்த டர்பைன் பார்த்தீங்கன்னா அங்கே முதல் டர்பைன் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது டர்பைன் அங்கே தூரத்தில் இருக்கு. முதல் டர்பைனுக்கு இடத்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் 2வது டர்பைன் உள்ள இடத்துல நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதாவது காவேரி ஆற்றுல சூப்பராக நீந்திரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே நீச்சல் அடிக்கலாம் முடியாது. காரணம், தண்ணி அதை தேக்கி வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஓப்பன் பண்ணி அங்கே தண்ணி ஹைட்டான பகுதியிலேருந்து பள்ளத்தில் விழ வைக்கிறாங்க. அது எவ்வளோ நீச்சல் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்துல நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ அந்த 2வது டர்பைன் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கும் பாருங்க. தூரத்தில் பவர் ஹவுஸ் இருக்கு, அதாவது பவர் ஸ்டேஷன். அதாவது டர்பைன்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை கொண்டு அங்கே தான் கரண்ட்டை உற்பத்தி செய்கிறாங்க. பாருங்க, அந்த டர்பைன் வெளியே வரக்கூடிய தண்ணி எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுங்களா. இங்க இருக்கிற தண்ணி அடுத்ததா செக்கானூர்ல வந்த தண்ணி அங்க திறந்து விடப்பட்ட பிறகு இந்த எரிஞ்சிப்பேட்டை பேரேஜ் வருது. இந்த எரிஞ்சிப்பேட்டையிலிருந்து தண்ணி திறந்து விடப்படும் போது அடுத்ததாக குதிரைக்கால்மேடு எனும் பகுதியில் உள்ள பேரேஜில் போய் சென்றடைய போது அந்த குதிரைக்கால்மேடு பேரேஜை மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். இப்போ இந்த காணொலியை பார்த்து ரசிப்போம். உண்மையிலே பாருங்களேன், செம அழகா இருக்குல்ல. பச்சை பசேல் மலங்கள், அதுல பாருங்க அவ்வளோ ரம்மியமான மேகங்கள், அதை ஒட்டி அழகா ஆறு போயிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு. இது காலையில் ஒரு 7 மணி அளவில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த இடத்துக்கு நீங்க அப்படின்னா 2 வழி இருக்குங்க. ஒன்று பவானி மற்றும் மேட்டூர் சாலையில் சாதாரணமாக நீங்கள் கவர்மெண்ட் பஸ் பிடிச்சா கூட எரிஞ்சிப்பேட்டையில் இறங்கி நீங்கள் உள்ள நடந்து வரலாம். இது மேற்கு புறம். அதில் கிழக்கு புறம்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து எடப்பாடி செல்லக்கூடிய டவுன் பஸ் இருக்கும். அந்த பஸ் வழியாக வந்தாலும் இந்த பேரேஜுக்கு நீங்கள் கிழக்கு பகுதியில் இறங்கி நடந்து வரலாம். ஸோ 2 வழியிலுமே இருக்கு. நீங்கள் ஈஸிலி அக்சசிபிள். பஸ்ஸில் வந்தாலும் சரி, இல்லை 2 வீலர்லையும் வரலாம், 4 வீலர்லையும் வரலாம். பட் 4 வீலரில் வந்தீங்கன்னா அந்த பேரேஜுக்குள்ளே ஃபுல்லாக போக முடியாது. 2 வீலரில் மட்டும்தான் பேரேஜுக்குள்ளே போகிறதுக்கு அலவுட். அது எவ்வளோ அழகான இடம், பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு.
இவ்வளவு நேரம் இந்த பேரேஜ்லேருந்து தண்ணி வெளியேறி போகிறத பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பேரேஜோட மற்றொரு சைடு, அதாவது தண்ணி சேமிச்சு வைக்கிறாங்க இல்லையா, அந்த பகுதி எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது, உயரமாக இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பள்ளமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த கதவணை இருக்கு இல்லையா, அந்த கதவணை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் கொண்டு தண்ணி வந்து ரொம்ப ஹைட்டான அளவில் வந்து சேமித்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், வாய்ப்பே கிடையாது. செம்ம கிளாசிக்காக இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது நம்ம ஊர்னு சொல்ல முடியாது, எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பாருங்க, ஒருத்தர் அழகா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பரிசல்ல போய். இப்போ ஃபுல்லாக அணையை ரசிச்சாச்சு. இப்போ அந்த பாலம் இருக்கு இல்லையா, அதாவது அணைக்கட்டுக்கு வந்து 2 வீலர் போகிறது மட்டும் தான் வழி விட்டுருக்காங்க. அது வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி கிழக்கிலிருந்து மேற்காக மறுகரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு செமையான பிளேஸ்ங்க. நீங்கள் வந்து ஈரோடில் இருந்தாலோ அல்லது மேட்டூரில் இருந்தாலோ அல்லது சேலம் மாவட்டத்தில் இருந்தாலோ அந்தியூர் பகுதியில் இருந்தாலும் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா காலையில் நேரத்தில் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற நேரத்தில் இருந்தாலும் அழகாக இருக்காது. காலையில் பார்க்கும்போது அந்த மேகங்கள், இந்த பசுமை எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா வெயில் தான் அடிக்கும். ஸோ அந்த கிளைமேட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண சரியான நேரம் காலை நேரம். காவிரி அணை தமிழகத்தில் பாய்கின்ற பகுதியில் உள்ள மற்றும் ஒரு வியூ பாயிண்ட் இருந்து மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.